இனிய வணக்கம். இந்த உலகத்தில் இன்னும் நிறைய அற்புதங்களும் மற்றும் ஆச்சரியமான விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த ஊதா தீவுகள், பர்பிள் ஐலேண்ட்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊதா தீவுகளின் புவியியல் இருப்பிடம் பார்க்கும்போது தென் கொரியாவின் தென்மேற்கு முனையில் உள்ள சியாலனாம் டோ மாகாணத்தில் சினன் மாவட்டத்தில் இந்த ஊதா தீவுகள் அமைந்துள்ளன. தீவுகளின் தொகுப்பும் பார்க்கும்போது பான்வோல் மற்றும் பாப்ஜி ஆகிய இரண்டு சிறிய தீவுகளே ஒன்றிணைந்து இந்த ஊதா சொர்க்கமாக அழைக்கப்படுகின்றன. இவை மஞ்சள் கடலில் எல்ஓசி அமைந்துள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட தீவுகளில் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. நிலப்பரப்பில் இருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் இவை நீண்ட ஊதா நிற நடைபாலங்கள் மூலம் மற்ற பகுதிகளுடன் அழகாக இணைக்கப்பட்டுள்ளன. தனித்துவமான நிர்வாகம். இந்த தீவுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க உள்ளூர் நிர்வாகம் இதனை ஒரு பிரத்யேக சுற்றுலா மண்டலமாக பராமரித்து வருகிறது. ஊதா நிறத்தின் காரணம். இத்தீவுகளில் இயற்கையாகவே அதிக அளவில் பூத்துக் குலுங்கும் மணிப்பூக்கள் மற்றும் லாமா பூக்களின் நிறத்தை மையமாக வைத்தே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டின் சினம் மாவட்ட நிர்வாகம் ஊதா நிற பூக்களின் அழகை பயன்படுத்தி இந்த தீவுகளை ஒரு தனித்துவமான சுற்றுலா தலமாக மாற்ற தீர்மானித்தது. பூக்களின் நிறத்திற்கு பொருத்தமாக சுமார் 40,000 சதுர அடி கூரைகள், 21,000 சதுர அடி சாலைகள் மற்றும் பொது கட்டடங்களுக்கு ஊதா வண்ணம் பூசப்பட்டன. இந்த தீவின் அடையாளத்தை வலுப்படுத்த உள்ளூர் மக்கள் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட லாவெண்டர் செடிகள் மற்றும் ஊதா நிற பயிர்களை திட்டமிட்டு நட்டு வளர்த்து வருகின்றனர். வெறும் பூக்களோடு மட்டும் நின்றுவிடாமல் இன்று இந்த வண்ணம் அங்குள்ள மக்களின் ஆடைகள் மற்றும் உணவுகளில் பிரதிபலிக்கும் ஒரு கலாச்சார அடையாளமாக மாறியுள்ளது. இங்குள்ள சுமார் 400க்கும் மேற்பட்ட வீடுகளின் கூரைகள் அனைத்தும் கண்ணை கவரும் அடர் ஊதா நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டு ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் ஒரு தனித்துவமான அழகை தருகின்றன. வாகனங்கள் செல்லும் சாலைகள் முதல் பாதசாரிகள் நடக்கும் சிறு வழிகள் வரை அனைத்தும் ஊதா நிறத்தில் வடிவமைக்கப்பட்டு பார்ப்பதற்கு ஒரு கற்பனை உலகிற்கு நுழைந்தது போன்ற உணர்வை தருகின்றன. தொலைபேசி பெட்டிகள், சிற்றுண்டி சாலைகள், உணவகங்கள் மற்றும் தெருவிளக்குகள் என ஒவ்வொரு பொது பயன்பாட்டு இடமும் ஊதா வண்ணத்திலேயே நேர்த்தியாக பராமரிக்கப்படுகின்றன. கூகுள் எர்த் போன்ற செயற்கைக்கோள் வரைபடங்கள் பார்த்தாலும் இந்த தீவுகள் ஊதா நிற புள்ளிகளாக தெரியும் அளவிற்கு ஒரு முழுமையான வண்ண திட்டத்தை இவை கொண்டுள்ளன. இப்போ நம்ம ஊதா பாலம் பார்க்கலாம், பர்பிள் பிரிட்ஜ் பார்க்கலாம். பான்வோல் மற்றும் பாப்ஜி ஆகிய இரண்டு முக்கிய தீவுகளும் நிலப்பகுதியோடு இணைக்கும் வகையில் சுமார் 1.4 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த ஊதா நிற பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் உள்ளூர் மக்களால் சியான் கியோ என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு தேவ தூதர்களின் பாலம் என்று பொருள். கடலின் நீல நிற அலைகளுக்கு மேலே ஊதா நிற பாதையில் நடந்து செல்வது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொப்பன உலகில் நடப்பது போன்ற உணர்வை வழங்குகிறது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த பாலத்தில் பொருத்தப்பட்டுள்ள LED விளக்குகள் ஊதா நிறத்தில் ஒளிர்வதால் இரவு நேரங்களில் இந்த பகுதி இன்னும் ரம்மியமாக காட்சியளிக்கும். சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமான இந்த ஊதா பாலம் உலகெங்கிலும் உள்ள புகைப்பட கலைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய புள்ளியாக திகழ்கிறது. அடுத்தது சுற்றுலா டூரிசம். 2015ஆம் ஆண்டு தென் கொரிய அரசாங்கம் கிராமப்புற பகுதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த தீவுகளை ஒரு பிரத்யேக ஊதா சுற்றுலா மண்டலமாக மாற்றும் முயற்சியை தொடங்கியது. இந்த தீவுகளின் தனித்துவமான நிறம் மற்றும் கட்டமைப்பு காரணமாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுற்றுலா அமைப்பு இதனை உலகின் சிறந்த சுற்றுலா கிராமங்களில் ஒன்றாக அறிவித்துள்ளது. ஒரு காலத்தில் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த இந்த தீவுகள் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகையால் பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சி கண்டுள்ளன. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இங்குள்ள தங்கும் விடுதிகள் முதல் சிறிய உணவகங்கள் வரை அனைத்தும் ஊதா நிற கருப்பொருளிலேயே அதாவது பர்பிள் தீம் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. ஊதா ஆடை அணிந்தால் இலவசம். ஊதா தீவுகளின் தனித்துவமான அடையாளத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஊதா நிற ஆடைகளை அணிந்து வரும் பயணிகளுக்கு நுழைவு கட்டணம் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. பயணிகள் ஊதா நிற சட்டை, பேண்ட், தொப்பி அல்லது காலணி என ஏதேனும் ஒன்றை அணிந்திருந்தாலே இந்த இலவச அனுமதியை பெற முடியும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஒரே நிறத்தில் ஆடை அணிந்து வருபவர்களுக்கு இது ஒரு வேடிக்கையான அனுபவமாகவும் அழகான புகைப்படங்களை எடுக்கவும் வழிவகுக்கிறது. ஒருவேளை ஊதா நிற ஆடை இல்லை என்றால் தீவின் நுழைவாயிலே ஊதா நிற மேலங்கிகள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பயணிகள் தங்கள் பயணத்தை தொடரலாம். அடுத்தது விவசாயம், அக்ரிகல்ச்சர்.
ஊதா தீவின் கருப்பொருளுக்கு ஏற்ப இங்கே விளைவிக்கப்படும் காய்கறிகளும் ஊதா நிறத்திலேயே இருப்பது இத்தீவின் விவசாய தனித்துவமாகும். இங்கு ஊதா நிற இனிப்பு உருளைக்கிழங்குகள், ஊதா நிற முட்டைகோஸ் மற்றும் பீட்ரூட் போன்றவை அதிக பரப்பளவில் பயிரிடப்படுகின்றன. இத்தீவில் மண்வளம் மற்றும் தட்பவெப்பநிலை காரணமாக இங்கு விளையும் காய்கறிகள் மிகுந்த சுவையுடனும் சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருப்பதாக கருதப்படுகிறது. இங்குள்ள உணவகங்களில் இந்த ஊதா நிற காய்கறிகளை கொண்டு தயாரிக்கப்படும் பிரத்யேக உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகள் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலம். சுற்றுலாவிற்கு அடுத்தபடியாக இந்த தனித்துவமான காய்கறிகளை வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் உள்ளூர் மக்கள் நல்ல வருமானம் ஈட்டுகின்றனர். அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. கலாச்சாரம் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் சிறந்து விளங்கும் கிராமங்களுக்கு வழங்கப்படும் உலகின் மிக சிறந்த சுற்றுலா கிராமம் பெஸ்ட் டூரிசம் வில்லேஜஸ் என்ற விருதை ஐக்கிய நாடுகள் சபையின் UNWTO அமைப்பு இத்தீவுகளுக்கு வழங்கியுள்ளது. நவீன வசதிகளை புகுத்தினாலும் தீவின் இயற்கை நிலப்பரப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உள்ளூர் நிர்வாகம் மிக கவனமாக உறுதி செய்கிறது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தாலும் தீவின் தூய்மையை பராமரிக்கவும் கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யவும் இங்கு கடுமையான விதிகள் பின்பற்றப்படுகின்றன. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க தீவுக்குள் அதிகப்படியான மோட்டார் வாகனங்களுக்கு பதிலாக மிதிவண்டிகள் மற்றும் மின்சார வாகனங்களின் பயன்பாடு பெருமளவில் ஊக்குவிக்கப்படுகிறது. அடுத்தது உள்ளூர் வாழ்க்கை. இங்குள்ள மக்கள் வெறும் காட்சி பொருளாக மட்டுமின்றி தங்களின் அன்றாட உடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் தோட்டக் கருவிகளிலும் ஊதா நிறத்தையே முதன்மையாக பயன்படுத்துகின்றனர். இத்தீவுகளில் வசிக்கும் பெரும்பாலான முதியோர்கள் இந்த ஊதா நிற மாற்றத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வண்ணத்தை போற்றி பாதுகாத்து வருகின்றனர். அரிசி முதல் இனிப்பு வகைகள் வரை அனைத்திலும் ஊதா நிறத்தை பிரதிபலிக்கும் இயற்கை சாயங்களை பயன்படுத்தி தங்களின் உணவு முறையிலும் ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளனர். ஊதா நிறம் என்பது இங்கு வெறும் வண்ணம் மட்டுமல்ல, அது அந்த மக்களின் ஒற்றுமையும் தங்களின் தீவின் மீதான பெருமையும் வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக மாறியுள்ளது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் போது உள்ளூர் மக்கள் தங்களின் பாரம்பரிய ஊதா நிற உடைகளை அணிந்து உபசரிப்பது அங்கு வரும் பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தருகிறது. அடுத்தது அமைதியான சூழல். நகர்ப்புற இரைச்சல்கள் ஏதுமின்றி தூய்மையான கடல் காற்று மற்றும் பசுமையான நிலப்பரப்புடன் இந்த தீவுகள் மனதிற்கு மிகுந்த அமைதியை தருகின்றன. இங்கு வாகன நெரிசல் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வாடகைக்கு கிடைக்கும் ஊதா நிற மிதிவண்டிகளை பயன்படுத்தி தீவின் அழகை நிதானமாக ரசிக்கலாம். கடற்கரையோரம் அமைக்கப்பட்டுள்ள நீண்ட நடைபாதைகள் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் இயற்கை அழகை ரசித்தபடி நடைபெற்று மேற்கொள்ள மிக சிறந்தவை. தீவை சுற்றியுள்ள மஞ்சள் கடலின் நீல நிறத்திற்கும் தீவின் ஊதா நிறத்திற்கும் இடையிலான மாறுபட்ட வண்ணக்கலவை கண்களுக்கு ஒரு விருந்தாக அமைகிறது. பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இயற்கையோடு ஒன்றி நேரத்தை கழிக்க விரும்பும் பயணிகளுக்கு, அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு இந்த தீவுகள் ஒரு சிறந்த புகலிடமாகும்.